என்னடா அது மயில் இறக வச்சிருக்காளே அப்படின்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, குழந்தைங்களை பத்தி பேச போறேன். நம்ம அந்த காலத்துல இந்த மாதிரி ஒரு சின்ன மயில் இறகை ஒடிச்சு என்ன பண்ணுவோம், நம்மளுடைய நோட் புக்குகள்ல வச்சுக்குவோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மயிலிறகு குட்டி போடும், இன்னொரு ரெக்கை வந்துடும் சொல்லிட்டு நம்ம நம்பிக்கிட்டே இருப்போம். அதுலேயும் ஒரு சின்ன ஒரு குட்டியூண்டு ரெக்கை மாதிரி சின்ன ஒரு ஃபெதர் வந்து கிடக்கும். அதை நம்ம என்ன நினைப்போம்னா, ஆஹா குட்டி போட்டுருச்சுன்னு சொல்லி சந்தோஷப்படுவோம். குழந்தைகள் எப்படியெல்லாம் பாதிக்கப்படுறாங்கன்றத நம்ம சொல்லும் பொழுது என்னால் சிரிக்க கூட முடியல. ஏன்னா நிறைய தாய்மார்கள் எனக்கு ஃபோனில், மேடம் என்னுடைய குழந்தைக்கு ஆட்டிசம், மேடம் என்னுடைய குழந்தைக்கு மூளை வளர்ச்சி இல்லைன்றாங்க, மேடம் என்னுடைய குழந்தை பேச மாட்டேங்குது, மேடம் என் குழந்தை காது கேட்கல, என் குழந்தைக்கு காது கேட்கல, இப்படியெல்லாம் சொல்லும் பொழுது ஒரு நிமிஷம் அப்படியே பெத்த தாய், நானும் ஒரு தாய் தானே, அந்த இடத்துல அந்த தாயோட வலியை நான் உணர்றேங்க. ஏன்னா இந்த மாதிரி நிறைய ஃபோன்களாக வந்துட்டு இருக்கு. அதனால தான் இந்த பெருமூளை வீக்கம், செரிப்ரல் பால்சின்பாங்க. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய பெருமூளையில் சில பாதிப்புகள், நியூரான்ஸ், இதுக்கெல்லாம் தசை நார்கள் இயங்காம அதோட இயக்கங்கள் வந்து மாறுபடும் பொழுது உங்களுடைய மூளைக்கு இரத்த குழாய்களில் ரத்தம் ஒழுங்காக செல்லாதது போது, அல்லது காற்று, ஆக்சிஜன் காற்று உள்ளே போகாதது பொழுது, இரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படும் பொழுது, எங்கேயாவது காயங்கள் ஏற்படும் பொழுது, ஆக்சிடென்ட்ல காயங்கள் ஏற்படும் பொழுது, நம்ம உண்ற உணவுல சரியானபடி சத்து குறைபாடுகள்னால ஊட்டச்சத்து உங்களுடைய மூளைக்கு கிடைக்காத பொழுது, அதுபோல் ஹார்மோன் பேலன்ஸ் இம்பேலன்ஸ்னாலையும் நிறைய, அதாவது பாரம்பரிய நோய்கள் சொல்லுவோம்ல, இந்த மாதிரி ஹெரிட்டேஜ் டிசீஸ் தாக்கும் பொழுதும் நம்மளுக்கு செரிப்ரல் பால்சி வந்து இந்த குழந்தைங்களுக்கு பிறக்கும் பொழுதே வந்துடுதுங்க. கருவில் ஒரு குழந்தைய சுமக்குறீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய கடமை இருக்குன்றத இப்போ உள்ள குழந்தைங்கள்லாம் உணர்றதே கிடையாது. ரொம்ப கேஷுவலாக, ரொம்ப ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, குழந்தை பேருன்றது ஒரு பெரிய இதுன்னு நினச்சிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய எல்லா வேலைகளையும் நம்ம அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். நம்மளுடைய உடல் இயக்கங்களை இயக்கிறது கிடையாது, ஒழுங்காக சாப்பிட்றது கிடையாது, ஒழுங்காக தூங்குறது கிடையாது. இந்த மாதிரி சில தாய்மார்கள் செய்யும் தவறால், அல்லது அதிகமாக ஃபோன் பேசிகிட்டே இருந்தால் அந்த ரேடியேஷன் உள்ள கருவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி அங்கே மூளைச்சிதைவை ஏற்படுத்துதுங்க. இப்படி எல்லாம் சில காரணங்களால இந்த மூளைச்சிதைவு ஏற்பட்டு இதனாலையும் குழந்தைங்களுக்கு வந்து செரிப்ரல் பால்சி வருது, அதாவது பெருமூளை வீக்கம் வருதுங்க. அப்ப இதையெல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா, இதெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னு நினைச்சா, நம்ம பிரசவ காலத்தில் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நல்ல உணவுகளை, ஊட்டச்சத்து உள்ள உணவுகளை சாப்பிடணும். நல்ல எண்ணங்களோட இருக்கணும். எதிர்மறை எண்ணங்களே வரக்கூடாது. எல்லாருக்கிட்டையும் சிரிச்ச முகத்தோட இருக்கணும். கோபப்படக்கூடாது. கோபப்பட்டாலும் அந்த குழந்தைக்கு ஆகாது. அதுபோல என்ன, நீங்கள் உங்கள் சுற்றுச்சூழலை வந்து நல்ல அழகாக இயற்கையான முறையில் வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய குழந்தை ஆரோக்கியமாக பிறக்கும். மெயினாக அந்த செல்ஃபோன் எல்லாம் பக்கத்தில், எந்த ஒரு கதிர்வீச்சு உள்ள பொருள்களையும் பக்கத்தில் வச்சுக்காமல் கொஞ்சம் தள்ளி வச்சு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு அந்த பாதிப்புகள் ஏற்படுத்தாது. நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், நிறைய பசங்க வந்து ஃபாரின்ல இருப்பாங்க, மாப்பிள்ளை வந்து ஃபாரின்ல இருப்பார், பொண்ணு இங்கே இந்தியாவில் இருப்பாங்க. அவங்களுடைய டைம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மதியான நேரம், நம்மளுக்கு இரவு நேரம். இந்த இரவுல முழிச்சிருந்து இந்த குழந்தைங்கள் பேசும்போது சாட் பண்ணும் பொழுது அதனாலையும் இந்த குழந்தைங்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்துது. இப்படி செரிப்ரல் பால்சி வந்து இதனாலையும் ஏற்படுகிறது. இது வந்து பிறக்கும் பொழுதே அந்த குழந்தைங்களுக்கு பிறப்போடு வந்துடுது. இன்னும் ஒரு சில நேரம் பிரசவ காலத்தில் வந்து ஆயுதங்கள் போட்டு கப்பு போட்டு எடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த நேரத்துலையும் தலைக்காயங்கள் ஏற்பட்டு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். நம்ம வந்து குழந்தைங்களை வளர்க்கும் போது இந்த 6 மாசத்துக்குள்ள அந்த குழந்தை அட்டென்ஷன் ஆகுறாளா, அல்லது பார்க்குறாளா, சிரிக்கிறாளா, அவளுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறாளா, நல்லா நடக்குதா அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து நல்லா தவழுதா, அந்த குழந்தையோட தசைகள் எப்படி இருக்குது, அது வலுவிழந்து போயிருக்குதா அல்லது இறுகி போயிருக்குதா, இந்த மாதிரிலாம் நம்ம கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சோம்னா ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சிடலாம். இருந்தாலும் அந்த குழந்தைக்கு பெரிய பாதிப்பு இல்லாமல் நம்ம கொண்டு போய்க்கலாம். இதுக்கு வந்து சில வர்ம புள்ளிகளும் இருக்குது. இதுக்கு வந்து நல்ல ஊட்டச்சத்துள்ள உணவுகளை சாப்பிடுங்க. நான் சொல்கிற மாதிரி தான் உங்களுடைய பழக்க வழக்கங்களை மாற்றிக்கிட்டால் கண்டிப்பாக இந்த 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 மாதிரி குழந்தைங்கள் வந்து பிறக்க மாட்டாங்க. இதை வந்து நம்ம வந்து பிறக்காமல் இருக்கணும்னா சில உணவு முறைகளையும் நம்ம வந்து இரவு சீக்கிரத்தில் தூங்க போகிறதன் மூலயமாவும் அந்த ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, பிரசவ காலத்தில் பெண் தூங்கும் பொழுது அந்த கருவுற்ற பெண்ணை எழுப்பாதேன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஐதீகமாக மூட நம்பிக்கையெல்லாம் எனக்கு தெரியாது. ஏன்னா அவங்க தூங்கும் பொழுது தான் அந்த குழந்தைக்கு உறுப்புகள்லாம் வளர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு இருக்கும். அப்படிங்கும்போது அந்த நேரத்தில் எழுப்பக்கூடாதுன்னா சொல்லுவாங்க. இது என்ன நீங்கள் மூட நம்பிக்கைன்னு சொன்னாலும் இதுவும் ஒரு காரணம். ஏன்னா இப்போ எல்லாம் சரியானபடி தாய்மார்கள் தூங்குறதே கிடையாது. இதுவும் ஒரு காரணம். அதனால இப்படி நிறைய காரணங்கள் அடுக்கிட்டே போகலாம். இதற்கு தீர்வுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஓரளவுக்கு நம்ம வந்து படிப்படியாக அந்த குழந்தையோட ஆக்டிவிட்டிஸ் வந்து குறைச்சிக்கலாம். அதுக்கு சில வர்ம புள்ளிகள் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய தொப்புள்ள இருந்து கரெக்டாக கீழே
நம்மளுடைய நடுவிரல் கரெக்டாக அந்த தொப்புளுக்கு நேரம் வச்சு இப்படி கீழே எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுங்க. அதே மாதிரி சைடில் கொஞ்சம் 2 சூன் தள்ளி, அதாவது இந்த அளவுக்கு கொண்டு போய் உங்களுடைய குழந்தையோட விரலில் வச்சுக்கொடுங்க. இதோட அளவு வந்து ஒவ்வொருத்தருடைய உடம்பு அளவுக்கு தான் நம்மளுடைய சுன் சொல்கிறது. அந்த குழந்தையோட அளவு வச்சுட்டு கரெக்டாக கொஞ்சம் தொப்புளுக்கு இங்கிட்டு கீழே 4 சூன் கீழே தள்ளி கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுபோல் பிரெயினுக்கு வந்து இந்த பாருங்க அளவாடி வருமான்னு சொல்லிட்டு நிறைய இந்த இடத்துகளில் ஒரு லைட்டாக ப்ரெஸ் கொடுங்க குழந்தைக்கு. இந்த இடம் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு பிரெயினில் எந்த விதமான வீக்கம் இருந்தாலும் சரி, எந்த விதமான அடைப்புகள் இருந்தாலும் சரி, நியூரான்ஸ் ஒழுங்காக வேலை செய்யலைனாலும் சரி, அதை போய் ஸ்டிமுலேட் பண்ணும். அதுக்காக தான் அந்த காலத்தில் வந்து கம்மர்கட்டு முட்டாயெல்லாம் சாப்பிட சொன்னது காரணம் அதான். இப்போ நம்ம அதையும் குழந்தைங்களுக்கு சாக்லேட்டாக மெல்ட், அதை வந்து வாயில் வச்சு அப்படியே கரையிற மாதிரி அந்த மாதிரிலாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இதுவும் நம்மளுக்கு வந்து குழந்தைங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ இனிப்பை தவிர்க்கிறீங்களோ அந்தளவுக்கு அந்த குழந்தை நல்லா இருக்கும். ஆட்டிசம் குழந்தைகளாக இருக்கட்டும், அல்லது ஹைப்பர் ஆக்டிவிட்டியாக இருக்கட்டும், அல்லது கொஞ்சம் டிசபிலிட்டியாக இருக்கட்டும், எந்த குழந்தைக்குமே இனிப்பை கொஞ்சம் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அந்த குழந்தை கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மலுக்கு வரும். பேச்சு திறன் இல்லாட்டினா நம்ம ராசி வருமானத்துக்கு வந்தால் கண்டிப்பாக பேசுவதற்கான உள்ள ஆதார இடங்கள் இருக்குது, நாவடி சுரப்பு இருக்குது. இதுகளெல்லாம் நம்ம வந்து தூண்டி ஸ்டிமுலேட் பண்ணணும். ஏன்னா அந்த வாய்க்குள்ள அடங்கல்களை வந்து நம்ம ஸ்டிமுலேட் பண்ணுறது மருத்துவர்கள் அல்லது வர்ம ஆசான்கள் தான் பண்ணணும், மற்ற யாரும் பண்ண வேண்டாம். ஆனால் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரொம்ப ஜென்டலாக மைல்டாக ஒரு ஃபெதரை டச் பண்ணுற மாதிரி நீங்கள் டச் பண்ணணுங்க. ரொம்ப அழுத்திடக்கூடாது. அதுவும் சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்பவே கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் அழுத்தங்கள் கொடுத்துக்கிட்டோம்னா போதும், அந்த குழந்தைங்க இந்த மாதிரி இதுகள்லேருந்து தப்பிச்சு நல்ல குழந்தைங்களா, ஆரோக்கியமான குழந்தைங்களா வளருவாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணி நம்மளுடைய குழந்தைங்களுடைய பிரெயினை ஸ்டிமுலேட் பண்ணிட்டோம்னா போதும், அந்த குழந்தைங்களுக்கு உடல் வளர்ச்சி கொஞ்சம் நல்லாகி அவங்களுடைய அந்த ஒரு தன்மையிலிருந்து மாறி ஆரோக்கியமாக மாறுவாங்க. அதனால் ரொம்ப கவனமாக பார்த்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து டச் பண்ணுங்கள். முடிஞ்சால் ராசிவர்மலையும் வாங்க. அங்கே வந்தீங்கன்னா இந்த மாதிரி குழந்தைங்களுக்குலாம் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்து, ஒரு சில குழந்தைகள் ரொம்ப நல்லாவே ஆயிருக்காங்க, ஒரு சில குழந்தைகள் ஓரளவுக்கு கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்காங்க. ஏன்னா இது வந்து தொடர்ந்து வரணும். ஏன்னா பிரெயினை மட்டும் நம்ம வந்து ஸ்டிமுலேட் பண்ணணும்னா அது வந்து தொடர்ச்சியாக நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் நம்ம பிரெயினை ஸ்டிமுலேட் பண்ண முடியும். ஏன்னா இறைவன் கொடுத்த கொடை நம்மளுக்கு வந்து பிறக்கும் பொழுது பிரெயினில் என்ன செல்ஸ் இருக்கோ அது மட்டும்தான் லாஸ்ட் இறக்கும் வரை இருக்கும். மற்ற செல்ஸ் எல்லாம் வளரும், சிதையும், நிறைய வரும், புதுப்பிச்சுக்கும், நிறைய வந்து ப்ரொடக்ஷன் ஆகும். ஆனால் இது மட்டும் என்னன்னு கேட்டிங்கன்னா, இருக்கிற செல்ஸ் மட்டும்தான் என்ன உற்பத்தி ஆனிச்சோ அந்த செல்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதனால அதை டேமேஜ் இல்லாமல் பார்த்துக்கிறது நம்மளுடைய வேலை. இது யாராக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு மெமரி லாஸ் ஆகுது அல்லது நம்மளால பேச முடியல, ஏதோ ஒரு நம்மளுக்கு வந்து உணர்ச்சிகளை வந்து வெளிப்படுத்த முடியல அப்படின்னு சொன்னாவே நம்மளுக்கு பெருமூளை பாதிப்பு. இன்னும் ஒரு சிலருக்கு வயசானவங்களுக்கு பார்த்தீங்கன்னா செரிப்ரல் அட்ரோஃபின்னு சொல்லுவோம். இது என்னன்னா பெருமூளையோட சுருக்கம். இது வந்து நிறைய வயதானவங்களுக்கு வரும். இதை பற்றி அடுத்த வீடியோவில் போடுறேன். ஏன்னா இப்போ வந்து குழந்தைங்களுக்கான நேரத்தில் வந்து குழந்தைங்களை காப்பாற்றணும், குழந்தைங்க ஆரோக்கியமாக இருக்கணுன்ற ஒரே கான்செப்டில் உங்களுக்கு இந்த வீடியோவை நான் கொடுத்துட்ருக்கேன். ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு அருமையான தகவல்கள் நாங்கள் கொடுத்துட்டே இருக்கோம். நீங்கள் அது மாதிரி உங்களை கொஞ்சம் மாற்றிக்கிட்டிங்கன்னா போதும், நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். நம்ம சம்பாரிச்சது நமக்கே அப்படி நம்ம போயிட்டே இருக்கலாம். இல்லாட்டினா நீங்கள் சம்பாரிச்சா நான் சொல்கிறபடி ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது, ஃபாலோ பண்ணாட்டினா எங்களுக்கு நல்லது. புரிஞ்சவங்களுக்கு இது தெரியும். அதனால குழந்தைங்கள ஆரோக்கியமாக வளர்ப்போம். ஆரோக்கியம், மகிழ்ச்சி, நிம்மதி அனைவருக்கும் கிடைக்கட்டும். நன்றி.